எனது இனிய உறவுகளுக்கு வணக்கம். நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் தானங்களே, கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு விவசாயியும் ஒரு வைர வியாபாரியும் இருந்திருக்காங்க, 2 பேரும் நண்பர்கள். இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வைர வியாபாரி சொல்கிறாரு விவசாயி பார்த்து, என்ன நண்பனே, விவசாயம் விவசாயம் விவசாயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்ன லாபம் கிடைக்குது? நான் வைர வியாபாரம் பார்க்கேன், எனக்கு ரொம்ப லாபம் கிடைக்குது, அதனால் நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வைர வியாபாரி வந்து அந்த விவசாயியை பார்த்து சொல்கிறாரு. அப்போ விவசாயி சொல்கிறாரு, விவசாயத்தில் நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் வைர வியாபாரி சொல்கிறாரு. சரி நண்பர், வச்சுக்கிடுவோம். அப்போ நம்மளுக்கு ஒரு நடுவரை வச்சு அவரை வச்சு நம்ம அந்த போட்டியை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி முடிச்சிருக்காங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த நடுவர் என்ன செய்கிறாரு, ஆளுக்கு 5 லட்சம் கொடுத்து, இந்த 5 லட்சத்தை வச்சு நீ வைரத்தை வச்சு வியாபாரம் பார்த்து நீ சம்பாதி 5 வருஷத்தில். இவர் இந்த 5 லட்சத்தை வச்சு விவசாயம் பார்த்து சம்பாதிக்கிட்டோம். யார் ரொம்ப சம்பாதிக்கிறாருன்னு பார்ப்போம் 5 வருஷம் கழிச்சு. இந்தாங்க ஆளுக்கு 5 லட்சம் போய் சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி அந்த நடுவர் வந்து கொடுத்து அனுப்பிடுறாரு. அப்படி அனுப்பும்போது சரின்னு சொல்லி 2 பேரும் போயிட்டாங்க. போய் அவர் 5 லட்சத்தை வச்சு அந்த வைர வியாபாரி வந்து வைரத்தை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் விவசாயி என்ன செய்கிறாரு, அவர் தோட்டத்தில் போய் கரும்பு நட்டுறாரு. கரும்பு 5 ஏக்கரில் நட்டுறாரு. நட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து நல்லா விளைச்சல் ஆயிடுது. கரும்பு விளைச்சல் ஆனவுடனே அந்த கரும்பு மறுபடியும் அப்படியே ஓடிச்சு உள்ளே போட்டு வயலில் போட்டு உழுது மறுபடியும் அதை இது பண்ணி மறுபடியும் கரும்பு நட்டுறாரு. இப்படியே 5 வருஷமாக அதவே தான் ஒடிச்சு அந்த கரும்பை உள்ளேயே போட்டு உழுது நட்டிடுறாரு. 5 வருஷமாக அதிலே உள்ளேயே போட்டு மொறுன்னு உழுது அந்த கரும்பு நட்டிடுறாரு. 5 வருஷமாக அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த 5ஆவது வருஷம் நட்டின கரும்பு வளர்ச்சியில் நிற்குது. வளர்ந்து நல்லா அறுவடை பண்ணுற நேரத்துக்கு கரெக்டாக நிற்குது. அப்படி இருக்கும்போது நடுவர் வந்து 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேட்காரு, என்ன 2 பேருக்கு 5 வருஷம் டைம் முடிஞ்சிருச்சு, 2 பேரும் சம்பாரிச்சதெல்லாம் இங்கே கொண்டு வாங்க ஊருக்கு மத்தியில், நான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்கேன், எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க உங்கள் போட்டியை பார்க்கறதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி அந்த நடுவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லி வைர வியாபாரி வந்து தங்கம் வைரம் அப்படி இப்படின்னு கொஞ்சம்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து லாரியாக நிப்பாட்டி அத்தனை கொள்ள கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காரு. இந்தாங்க நான் சம்பாரிச்சிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி நடுவர்கிட்ட வந்து கொடுத்தாரு. அப்போ இவர் விவசாயம் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு கரும்பை மட்டும் எடுத்து தோளில் வச்சுக்கிட்டு வராரு. அப்போ ஊர் மக்கள்லாம் பார்க்காங்க, என்ன வைர வியாபாரி இவ்வளவு கொள்ள முதலீடு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காரு, இவர் விவசாயி ஒரு கரும்பை மட்டும் வச்சுக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடுவர்கிட்ட போட்டி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொன்னோடனே இவர் அந்த கரும்பு விவசாயம் என்ன செஞ்சுருக்காரு, கரும்பை ஒரு தட்டியிருக்காரு. தட்டினோடனே கரும்புலேருந்து முத்தாக உதிர்ந்துருக்கு. அப்படி உதிர்ந்தோடனையும் இந்த ஒரு முத்துக்கு காணாது, நீ இவ்வளோ கொள்ள கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க வைரத்தை கொண்டு, இந்த ஒரு முத்துக்கு இந்த வைரம் ஈடாகாது, அதனால் இன்னும் 5 ஏக்கர்லையும் இதே மாதிரி கரும்பு விளைஞ்சு நிற்குது, அது எவ்வளவோ கோடிக்கணக்கில் விவசாயி சம்பாரிச்சிட்டாரு, அதனால் உன்னையோட அதிகமாக சம்பாதிக்கிறது விவசாயி தான், அதனால் விவசாயி தான் நல்லா சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. அப்போ விவசாயத்தை மின்னது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நடுவர் சொல்லிட்டாரு. சரி மக்களை, உழைப்போம் உயர்வோம்.